இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா முருகனோட முதல் படை வீரான திருப்பரங்குன்றத்துக்கு தான் போயிருக்கோம். ஆல்ரெடி வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் அது போகும்போதே வந்து எனக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா முருகன் வந்து நம்ம கேட்டது எல்லாமே கொடுக்குற ஒரு தெய்வம். ஸோ வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த கோயில் வாசலில் பைக்கை நிப்பாட்டிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். கோயில் முன்னாடி பார்க்கும்போது கோபுரம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு சரியாக தெரியல. பட் வந்து இன்றைக்கி வந்து அந்த கோபுரத்தோட அழகு வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே பிள்ளைங்க வந்து காணிக்கை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க தான். அது மட்டும் கிடையாது, பெரியவங்களும் வந்து காணிக்கை வந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயில் மேல் கூரையில் வந்து அவ்வளோ அழகான ஓவியங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டி சுவாமியை தரிசனம் பண்ண நாங்கள் உள்ளே போயிட்டோம். இது வந்து கொடிமரம். இது வந்து நந்தி சிலையும் முருகனுடைய மயில் வாகனம்னு சேர்ந்து அமர்ந்திருந்தாங்க. பின்னாடி வந்து இன்னொரு சிலை இருந்துச்சு. அது சரியாக என்னால் பார்க்க முடியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து உற்சவ முருகன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார். அதே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிருந்தோம். வீடியோ வந்து இங்கே வந்து அலோட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து கேமரா வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தெய்வம் தான். இந்த தெய்வத்தையும் வழிபட்டுட்டு நான் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது உள்ளே வந்து பல தெய்வங்கள் இருந்துச்சு. முருகனை வழிபட்டுட்டு வந்துட்டு வெளியே வந்து நிறைய தெய்வங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் வழிபட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய முருகனை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, அலோட் கிடையாது. யாருமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. கோயிலுக்கு போனாலே நாங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து புளியோதரை வந்து 10 ரூபா, பொங்கலும் 10 ரூபா தான். ஸோ இதையும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து 2 பாக்கெட் வந்து வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து முருகனை பற்றி பாடல்கள் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் அந்த பாடல்களையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு தெய்வத்தை பார்த்தா என்னன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான். கோயிலுக்குள்ளேயே வந்து ஆஞ்சநேயர் உட்காந்துருந்தாரு. ரொம்ப நேரம் அசையாமல் அதே இடத்துல உட்காந்துருந்தாரு. அதே வீடியோ எடுத்தோம். இது வந்து வராகி அம்மனை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்புனா வெளியவும் நம்ம ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயர் வந்து பல வித்தைகளை செஞ்சு காட்டினார். அதையே வந்து வீடியோ எடுத்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. இந்த கோயிலுக்கு என பல வரலாறு வந்து இருக்குது. என்ன வரலாறுன்னு சொல்லுவாங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் நிச்சயிக்கப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்திரனோட மக வந்து தேவயானையை வந்து நம்ம முருகன் கல்யாணம் பண்ண இடம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி சூரனை வந்து முருகன் வதம் பண்ணதுக்கப்புறம் வந்து சேர்ந்த இடம்னு இதை சொல்கிறாங்க நம்ம திருப்பரங்குன்றத்தை. அது மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்ற மலையே பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி இருக்குது, சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வரலாறு வந்து நம்ம திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி வரலாறு கொண்ட நம்ம முதலாம் படை வீடு நம்ம திருப்பரங்குன்ற கோயிலை வந்து தரிசிக்கிறது வந்து ரொம்ப புண்ணியம். நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1 மாதத்துக்குள்ளே வந்து பாருங்கள். முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணோம்னா வீக் டேஸில் வந்து போங்க, வீக் எண்ட்ஸில் வந்து போகாதீங்க. இந்த மாதிரி சனி ஞாயிறு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சனி ஞாயிறு தவிர்த்துட்டு என்னைக்காச்சும் வார நாளில் வேறு என்னைக்காச்சும் போகலாம். அப்படி இல்லாட்டி திங்கள், புதன், வியாழன் இந்த டைமில் போனால் கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முருகனை வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். நம்ம உடம்புல புல்லரிக்கும். அந்த மாதிரி தரிசனம் வந்து நம்ம பண்ணலாம்.